عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله, அல்லாஹுக்கே எல்லா புகழும், அனைத்து புகழும் அல்லாஹுக்குரியது. நாம் சென்ற பாடங்களிலே ஹம்த் என்றால் என்ன, ஏன் அல்லாஹிற்கு சொந்தமாகிறது என்பதை பார்த்தோம். லில்லாஹ், அல்லாஹிற்கே உரியது. அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், அவனுடைய கிருபைகள் நம் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது, அவனுடைய உபகாரங்கள் நம் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது, நாம் அவனை விட்டு எந்த அளவிற்கு தூரமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால் இஸ்முன் லிசாத்தில் வாஜிபில் உஜூத், உள்ளமை வாஜிபான கட்டாயமான ஒரு ஜாத்துக்கு அல்லாஹ் என்று சொல்லப்படும். அதாவது அவன் இருப்பது கட்டாயமா இருந்தே ஆகும். அல்லாஹ் என்று சொன்னால் இல்லாமை என்பது இருக்கவே கூடாது, எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் தான் அல்லாஹ் என்று சொல்ல முடியும். அல்லாஹ் என்றால் யார்? அவன் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறான், அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரப்புக்கு பெயர் தான், ஒரு ஜாத்துடைய பெயர் தான் அல்லாஹ். இஸ்முல் லிசாத்தில் வாஜிபில் உஜூத். அது மட்டுமல்ல, அல் முஸ்தஜ்மிஉ லி சிஃபாத்தில் கமால், பரிபூர்ணமான தன்மைகளை கொண்டு பிணைக்கப்பட்ட ஒரு ஜாத்துக்கு பெயர் அல்லாஹ். பரிபூர்ணமான தன்மைகள், நம்முடைய தன்மைகள் எல்லாம் குறைவுள்ள தன்மைகள். நம்முடைய பார்வை குறைவுள்ளது, நம்முடைய கேட்கும் திறன் குறைவுள்ளது, பேசும் திறன் குறைவுள்ளது. குறைவுள்ளது என்று சொன்னால் குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். பார்வை ஒன்றுமில்லாமல் போய்விடும், வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும், ஹயாத் திடீரென்று காணாமல் போய்விடும். எனவே நம்முடைய அனைத்து தன்மைகளும் குறையுள்ளது. அல்லாஹுடைய தன்மை தான் பரிபூர்ணமான தன்மை. எப்போதும் அவன் ஹையாக இருக்கிறான், வாழ்ந்து கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஜாத்துக்கு பெயர் தான் அல்லாஹ் என்று சொல்றோம். எனவே அந்த அல்லாஹுவை அல்லாஹ் என்றவுடன் நம்முடைய சிந்தனை, ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இந்த ஹம்தை ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் என்றவுடன் அந்த ஜாத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா ஸுக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் ஓதுகிறோம், நம்முடைய உள்ளம் எங்கே நடுங்குகிறது? பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இந்த உலகம் இருக்கிறதே, இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு சென்றுவிடும். நாம் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம்மை அரவணைக்க வேண்டும். அப்தி அப்தி என்று அல்லாஹ் நம்மை அரவணைக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்முடன் அல்லாஹ் நெருங்க வேண்டும். நம்மின் மீது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இறக்க வேண்டும். நாம் இப்படியெல்லாம் நம்முடைய நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகளை இப்படி செலுத்த வேண்டும். எதிலேயோ நாம் சிந்தனைகளை செலுத்துகிறோம், எதையோ பற்றி நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யார் தெரியுமா? தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான். நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான் அந்த ரப்பு. கேட்காமலேயே அனைத்தையும் கொடுக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் நம்மை அலங்கரித்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது. நம்முடைய உள்ளத்திலே அவனுக்காக நாம் இடத்தை ஒதுக்குவது கிடையாது. கல்புல் முஃமினி அர்ஷுல்லா என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனம் என்று சொன்னார்கள். நாம் உள்ளத்திலே அனைத்து உலகத்தையும் வைத்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வை வைக்க மறுக்கிறோம். அல்லாஹ்விற்கு இடம் விடுவது கிடையாது. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், உள்ளம் இருக்கிறதே இது ஒரு பப்ளிக் பிளேஸ் என்று சொல்கிறார்கள். பொது இடம், பொது இடத்தை போன்று பலது வரும். ஆடு வரும், மாடு வரும், உலகம் வரும், அது அனைத்து அலங்காரம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த பாதை, பொது இடத்திலே, பொதுவான ஒரு ரோட்டிலே ஒரு அரசர் வந்தார் என்று சொன்னால் அனைத்தும் ஒதுக்கப்பட்டு அரசருக்காக வழிவிடப்படும், அனைத்தும் அலங்கரிக்கப்படும். அரசர் வருகிறார் என்று அந்த
அந்த பாதையே அலங்கரிக்கப்படும். அனைத்து மனிதர்களும் ஒதுக்கப்படுவார்கள். அனைத்தும் அலங்கரிக்கப்பட்ட அந்த மன்னரை வரவேற்கப்படும். அதே போன்று மனிதனே, சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், மனிதனே, இந்த பப்ளிக் பிளேஸ் ஆகிய பொது இடமாகிய உன்னுடைய உள்ளத்திலே மன்னர் எப்படி வந்தால் இடத்தை ஒதுக்கப்படுகிறதோ, அல்லாஹ் என்று சொல்லும் போதாவது அவனுக்கு இடத்தை கொட என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்று சொல்லும் போதாவது அந்த இடத்திலே, அந்த உள்ளத்திலே அவனுக்கு இடத்தை கொடுத்து அல்லாஹுவை விட்டும் அனைத்து வஸ்துக்களையும் நீ அகற்றிவிடு என்று சொல்கிறார்கள். நாம் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கூட அவனுடைய சிந்தனை வருவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு நாளைக்கு 5 தொழுகையிலேயும், பரலான தொழுகையிலே, சுன்னத்தான தொழுகையிலே, தனிப்பட்ட முறையிலே சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் 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 என்று புலங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் உதிப்பது கிடையாது. அந்த அல்லாஹுடைய நெருக்கம், அந்த அல்லாஹுடைய பிரியம் நமக்கு உள்ளத்திலே வருவது கிடையாது. எனவே லில்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த ரப்பின் பக்கம் போக வேண்டும். நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு சிந்தனை வரவில்லை என்று சொன்னாலும் ஒரு நாளைக்கு 1 நிமிஷம், அடுத்த நாள் 2 வினாடிகள், 2 நிமிடங்கள், 3 நிமிடங்கள், 4 நிமிடங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கு நேரத்தை, அல்லாஹுக்காக நம்முடைய உள்ளத்தை ஒதுக்குவதற்கு, நேரத்தை அனைத்தையும் ஒதுக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் படைத்தது அதுக்கு தானே. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவுடன் அடியானுடைய சிந்தனையை பக்கம் வரணும் தான் அல்லாஹ் பார்க்கணும். வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம் என்று சொன்னால் சவாபு கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். எனவே அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன் எப்படிப்பட்ட அல்லாஹ்? உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ். ரப்புனா என்ன? தஃப்சீருல் பைதாவியிலே எழுதுகிறார்கள், ஹிய தப்லீகு ஷை இலா கமாலிஹி ஷையன் ஃபஷையா. ஒரு வஸ்துவை பரிபூர்ணத்தின் பக்கம் சிறிது சிறிதாக அதை பரிபூர்ணப்படுத்துவது. ஒரு வஸ்துவை சிறிது சிறிதாக பரிபூர்ணப்படுத்துவதற்கு பெயர், பரிபூர்ணப்படுத்தக்கூடியவனுக்கு பெயர் ரப்பு. உதாரணமாக ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை செடியாக மாறுகிறது. அந்த செடி மரமாக மாறுகிறது. மரமாக மாறி பெரிய ஒரு மரமாக தோற்றமளிக்கிறது. ஒரு குழந்தை வாலிப பருவம், நடுநிலை பருவம், வயோதிக பருவம் என்று வளர்ந்து கொண்டே வருகிறது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது பாருங்க. இது அல்லாஹ்தான் செய்யறான். இதை செய்யறவனுக்கு பெயர் தான் ரப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத ஒரு பொருளை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து கொண்டு அதை பரிபூர்ணப்படுத்துறான் பாருங்க. அதுக்கு பெயர் தான் ரப்புண்டு தஃப்சீருல் பைலாவிலேயே சொல்லுகிறார்கள். இதுதான் அனைத்து சூஃபியாக்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய யோகோபித்த கருத்தாகவும் இருக்கிறது. ரப்புனா தான் சிறிது சிறிதாக நாம் ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அல்லாஹ் தஆலா நம்ம உலகத்துல கொண்டு வந்த பிறகு நாம் சிறுபிராயம் குழந்தை பருவத்துல இருந்தோம். எதுவுமே தெரியாது. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இப்போது இந்த நிலையில வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹுவிலே உலூஹியத்திலே எப்படி நாம் இணை வைக்க கூடாதோ, அல்லாஹுக்கு இணையாக மஅபூத் வணங்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று இணை வைத்தால் எப்படி ஷிர்க் குஃப்ராகுமோ, அதே போன்று ருபூபியத்திலும் இணை வைக்க கூடாது. எப்படி ருபூபியத்தில் இணை வைப்பது? என்னை என்னுடைய பெற்றோர்களும் வளர்க்கிறார்கள், அல்லாஹும் வளர்க்கிறான், இதுவும் கூடாது. பெற்றோர்கள் மூலமாக பெற்றோர்களுடைய நிஸ்பத்துல அல்லாஹ் தான் வளர்க்கிறான். அல்லாஹ் தான் பெற்றோர்களை உண்டாக்குனது. பெற்றோர்களை ஒவ்வொன்றையும் நமக்கு ரிசுக்கை கொடுத்து அல்லாஹத்தான் நமக்கு நம்முடைய பசியை போக்குகிறான். தண்ணீரை கொடுத்து அல்லாஹத்தான் நம்முடைய தாகத்தை போக்குகிறான். ஆனா தண்ணி தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சிச்சு, தண்ணி தான் எனக்கு தாகத்தை போக்குச்சுன்னா அங்க ஷிர்க் ஏற்பட்டுரும், இணை வைக்குதல் ஏற்பட்டுவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இது ஷிர்க் அஸ்கர் என்று சொல்கிறார், சிறிய ஷிர்க். அல்லாஹுக்கு சிறிய இது போன்ற நிறைய ஷிர்க் வைக்கிறோம். நாம காலையில கடையை திறந்தவனே, இந்த கடை தான் எனக்கு தேவையை பூர்த்தி செய்யுது, இந்த கடையை திறந்ததுனால தான் நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றேன், இன்றைக்கு கடையை திறந்ததுனால தான் நான் வீடு கட்டிட்டேன், கடையை திறந்ததுனால தான் கார் வாங்கிட்டேன் என்று கடையை நாம் நம்புகிறோமே. கடை நமக்கு ரப்பு கிடையாது. நமக்கு ரப்பு யாரு? அல்லாஹ். அல்லாஹத்தான் கூட இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டே வருகிறான். நம்முடைய தேவையையும் அல்லாஹத்தான் பூர்த்தி செய்யறான். இந்த மாதிரி அல்லாஹ் நம்ம உலகத்துல ரப்பா வச்சு வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கவலையே கிடையாது, கஷ்டமே கிடையாது. நம்ம சந்தோஷமாக வாழலாம். நமக்கு தொழில் விட்டு போனாலும் சரி, வியாபாரங்கள் விட்டு போனாலும் சரி, ரப்பாகி அல்லாஹ் கூட இருக்கிறானா இல்லையா? அவன் இருந்தா நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இதே நிலையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், கபூர்ல வச்ச பிறகு மலக்குகள் கேட்பார்கள், மர் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்?
என்ன அர்த்தம்? உன்னை உலகத்துல வளர்த்து எடுத்தவன் யாரு? உலகத்துல உன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சிந்தனையில நாம் வாழ்ந்தோம்னு சொன்னா, ரப்பு அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சான், என் கடையை தேவையை பூர்த்தி செய்யல, அல்லாஹ் தான் என்னை வளர்த்தி எடுத்தான், என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்தி எடுக்கல, அல்லாஹ் தான் என்னுடைய பசியை போக்குனா, என்னுடைய உணவு பசியை போக்கல, அல்லாஹ் தான் என்னுடைய தாகத்தை போக்குனா, எனக்கு தண்ணி தாகத்தை போக்கல. இந்த சிந்தனையில நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், கபூர்ல வச்ச பிறகு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்ன ரப்பு, என்னுடைய ரப்புன்னு பதில் வரும். எனவே பெரியவர்களே, இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். கடைசியாக அல் ஆலமீன். ஆலமீன் என்று சொன்னால் குல்லு மௌஜூதின் சிவல்லா, அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களும் ஆலமீன்கள். ஆலமீன். ஆலமீனை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஹும் அர்பஅத்து உமம், நான்கு சமூகத்திற்கு ஆலமீன் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். ஒன்று அல் மலாயிகா, மலக்குமார்கள், மனிதர்கள், ஜின் வர்க்கங்கள், ஷைத்தான்கள். இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஆலமீன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீருல் ஜலாலைனிலே சொல்கிறார்கள், அனைத்து மிருக வர்க்கங்களும் உள்ளே வந்துவிடும் ஆலமீனிலே என்று சொல்கிறார்கள். சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், லில்லாஹி அல்ஃபு ஆலம், அல்லாஹ்விற்கு 1000 உலகம் இருக்கிறது. சித்து மிஅத்தின் ஃபில் பஹரி, 600 உலகம் கடலிலே இருக்கிறது. அர்பாஉ மிஅத்தின் ஃபில் பர்ரி, 400 ஆலம் உலகம் உலகத்திலே இருக்கிறது, மண்ணிலே இருக்கிறது என்பதாக சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முகாத்தில் இப்னு ஹப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி ஸமானூன அல்ஃபு ஆலம், அல்லாஹ்விற்கு 80,000 உலகங்கள் இருக்கிறது. அந்த 80,000 உலகத்திலே கடலிலே 40,000 உலகமும் மண்ணிலே 40,000 உலகமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்விற்கு பலவிதமான, அதனால்தான் ஆலமீன், அனைத்து சிருஷ்டிகளும் ஆலமீனிலே வந்துவிடும். என்னுடைய கருத்து என்ன? உலகத்தை, அகில உலகத்தை அல்லாஹத்தான் வளர்த்தெடுக்கிறான், அல்லாஹ்தான் தேவையை பூர்த்தி செய்யறான். அகில உலகத்தையும், சூரியன் கூட காலையில் உதயமாகிறதுன்னு சொன்னா அல்லாஹத்தான் உதயமாக்குறான். சந்திரன் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹத்தான் வர வைக்கிறான். மழை இறங்குகிறது என்று சொன்னாலும் அல்லாஹத்தான் இறங்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் செய்கிறான். எதுவுமே தானா இயங்கல. அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரப்பு. அனைத்திற்கும் ரப்பு அல்லாஹ் தான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும், அது 80,000 உலகமா இருக்கட்டும், 80 லட்சம் உலகமா இருக்கட்டும், அனைத்து சிருஷ்டிகளுக்கும் ரப் அல்லாஹ் மாத்திரம்தான். அனைத்து சிருஷ்டிகளுடைய தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். அந்த பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ரப்புக்கு, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்பதைத்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் எதை பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் நம்முடைய நிலைகளை மாற்றுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.